நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அடுத்த மடப்புரம் ஊராட்சியை சேர்ந்தவர் முத்தமிழ் செல்வன் பாரதி. இந்த தம்பதிகளின் மகள் மகிமா. இவர் கருங்கண்ணியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அந்தோணியார் உயர்நிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் வரும் பச்சைமள பூவு என வரும் பாடலை மெட்டு அமைத்து மெல்லிசை தனிப்பாடல் மூலம் இயற்கையின் வளங்கள் குறித்து பாடிய விழிப்புணர்வு பாடலுக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வு. மரத்தோடு நாம் வாங்கு நாம் வாழ சந்ததியால, உயிரோடு நாம் வாழ உயிர்வழி சூழ வளமான வளமாக மரமிங்கு வாழ தாய்மொழி போல பூமி கக்க வேணும் இரவிழி போல சுற்றுச்சூழல் காப்போம். மலையே வான் மழையே மரம் வளர்த்து பாரு, மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது. பச்சைமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, நல்லதொரு தீர்வு. நீ போடு விதை நாத்து மண்ணிலா மாற, உயிர் வேலி தடம் பார்த்து பூமி அழகாக, நீ மாறும் நிலை பார்த்து மசமிங்கு போக வளமான வளமாக மரமிங்கு வாழ தாய்மொழி போல பூமி பக்க வேணும் இருவெளி போ. மலையே வான் மழையே மரம் வளர்த்து பாரு, மயிலும் மாங்குயிலும் மரங்களின்றி ஏது. பச்சைமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வு. சாமி, குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வு. அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி, மதிச்சா நல்லபடி மாறும் மாறும். பச்சைமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி, குத்தங்குறை தீரு இது நல்லதொரு தீர்வு. இந்த சான்றிதழை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை தெரிவித்தார். அதன்படி மடப்புரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜலட்சுமி ரமேஷ் மாவட்ட ஆட்சியரிடம் கூறியதுடன் உடனடியாக அந்த மாணவியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அந்த மாணவிக்கு பாராட்டுச் சான்றிதழை வழங்கினார். மாணவியின் ஆசையை நிறைவேற்றிய மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன.